வெல்கம் டு கார்டனிங் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயற்கை விவசாயத்தில் செடிகளை வளர வைக்கிறதுக்கு நம்ம உரமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் வந்து கம்போஸ்ட். அந்த கம்போஸ்ட்டை நம்ம வீட்டிலையே கிடைக்கக்கூடிய காய்ந்த இலைகளையும் பச்சை இலைகளையும் வச்சு எப்படி நம்ம கம்போஸ்ட் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம கார்டனிங் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் படிக்கணும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிலையே கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு பொருளை எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப உயரமான பொருளை எடுக்காமல் நீளமாக அகலமாக இருக்கக்கூடிய பொருளை எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ரொம்ப உயரமான பொருளாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஹீட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஊற்றக்கூடிய தண்ணி வந்து சீக்கிரத்தில் கொஞ்சம் காஞ்சு போகாமல் அடியிலேயே தேங்கி நின்று அழுகிற மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கொஞ்சம் உயரம் கம்மியான ஒரு பொருளாக எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துக்கக்கூடிய வந்து காய்ந்த இலைகள் முதல்ல எடுத்துக்கோங்க. நான் முன்னாடி வந்து மாட்டுச்சாணம் அதெல்லாம் காமிச்சிருந்தேன். அது வந்து இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெறும் காய்ந்த இலைகள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு இணையான அளவில் பச்சை இலைகளையும் எடுத்துக்கணும். எதுக்காக நம்ம ரெண்டையுமே ஒன்றா கலக்கணும் அப்படின்னா, உரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஆர்கானிக் உரத்தை சொல்கிறேன், கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. கார்பன் நைட்ரஜன் ரேஷியோங்கிறது வந்து ஒவ்வொரு உரத்துலேயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கும். நம்ம காய்ந்த இலைச்சருகுகளை போடும்போது கார்பனுடைய அளவு அதிகமாகும். பச்சை இலைகளை போடும்போது நைட்ரஜன் சத்துடைய அளவு ரொம்ப அதிகமாகும். ரெண்டுமே சரியான அளவு போட்டோம் அப்படின்னா கார்பன் நைட்ரஜன் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். முதல்ல என்ன செய்யலாம் அப்படின்னா, பச்சை இலைகள் எடுத்துருக்கோம் இல்லையா, எல்லா செடிகளுடைய இலைகளையும் எடுங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரே செடியோட இலையை மட்டும் எடுக்காமல் உங்களுக்கு எத்தனை செடிகள் உங்கள் ஏரியாவில் கிடைக்குதோ எல்லா செடிகளுடைய இலைகளையுமே எடுங்க. எடுத்த அந்த இலைத்தலைகளை வந்து ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு சின்ன துண்டுகளாக வெட்டுங்க. உங்களால் எந்த அளவுக்கு சின்னதாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வெட்டுங்க. ரொம்ப எல்லாம் பெரிய சைஸில் இருந்ததுன்னா அந்த இலைத்தலைகள் வந்து மக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்படிங்கிறதுனால சின்னதாக எடுங்க. நான் லாஸ்ட்டில் வந்து கம்போஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில குச்சிகள்லாம் வந்து என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு. முதல்ல வந்து நான் என்ன இலையை வெட்டியிருக்கேன்னா, சூபாப்புல், ஆடு மாடுகளுக்கு தீவனமாக போடக்கூடிய சூபாப்புல் இலைகளை எடுத்து வெட்டியிருக்கேன். இது வந்து சித்தகத்தி மரத்துடைய இலை. இதில் வந்து புரதம் ரொம்ப அதிகமாக இருக்குது. புரதம்னா நமக்கு வந்து செடிகளுக்கு தலைச்சத்து அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு இலை, நைட்ரஜன் சத்தை. இதையுமே வந்து சின்ன துண்டுகளாக வெட்டிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட சுற்றி வட்டாரத்தில் என்ன செடிகளுடைய இலைகள் கிடைக்குதோ எல்லா இலைகளையுமே பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு இலையை மட்டும் பயன்படுத்தினோன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சத்து மட்டும் அதில் அதிகமாக இருக்கும். மற்ற சத்துகள் வந்து கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால என்ன இலைகள் முடிஞ்ச அளவு கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எந்த பொருட்களெல்லாம் வந்து அதில் சேர்க்கலாம் அப்படின்னா, இலைகளை வந்து முழுமையாக சேர்த்துடலாம். இலைகளோடு சேர்த்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய மெல்லிய குச்சிகள், கிளைகள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப தடிமனான குச்சிகளை சேர்க்க வேணாம். இது என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா சுடக்கு தக்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் வீட்டில் முளைச்சிருந்துச்சு. அதையும் துண்டாக வெட்டிக்கலாம். இது வந்து வேப்ப மரத்துடைய ஒரு வகை, நாவேம்புன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சின்னதாக இருக்கும் வேப்ப மரம் மாதிரியே. அதோடைய இலைகளையுமே கொஞ்சம் நல்லா சேர்த்து வெட்டிக்கலாம். அடுத்ததாக வாதாங்கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடங்களில் பாதாமரம்னு இதை சொல்லுவாங்க. இது பாதாமரம் கிடையாது. இதையும் கொஞ்சம் வெட்டிக்கலாம். இதில் வந்து இலைகள் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால சரியாக சின்னதாக வெட்ட முடியலை. கொஞ்சம் இந்த இலைகள் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸில் விழுந்துருச்சு. அடுத்ததாக எருக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறையா இருந்துச்சு. அதையும் நான் பயன்படுத்திக்கிட்டேன். எருக்கு இலைகளை பொறுத்த வரைக்கும் அதில் போரான் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எருக்கு இலைகளையுமே நான் அதில் கலந்துக்கிட்டேன். இது தவிர இன்னும் நிறையா இலைகளை கலந்துருக்கேன். அதெல்லாம் வரிசையாக காட்டுறேன். அதில் முதல்ல என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த தொட்டி, அதாவது தொட்டினே சொல்கிறேன், இது கரெக்டான பேர் தெரியல. இதில் வந்து முதல்ல காய்ந்த இலைகளை போடலாம். காய்ந்த இலைகளை வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ ஒரு சின்ன லேயராக முதல்ல ஒரு லேயராக போடணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து காய்ந்த இலைகள் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். காய்ந்த இலைகள் உங்களுக்கு கிடைக்கல, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மாட்டுச்சாணம் அல்லது ஆட்டுச்சாணம் இந்த மாதிரி ஒரு பொருட்களை எடுத்துக்கலாம். அதுலேயுமே வந்து கார்பன் அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது. முதல்ல காய்ந்த இலைகளை வந்து ஒரு லேயராக போட்டுக்கலாம். இரண்டாவது என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை இலைகளை வந்து அதுக்கு இணையாக ஒரு லேயராக போட்டுக்கலாம்.
இதில் வந்து முருங்கை இலையும் கலந்துருக்கேன். அதில் உங்களுக்கு நல்லா தெரியும், முருங்கை மரத்து இலைகளை கலந்துருக்கேன். நெல்லிக்காய், சின்ன நெல்லி இருக்குது இல்லையா, அதோடைய இலைகளையுமே அதில் கலந்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியாவது கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த காய்ந்த இலையோடைய லேயராக போடுங்க. காய்ந்த இலை வந்து என்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அவ்வளோதான் இருக்குது என்கிட்ட. அதனால இந்த மாதிரி மாட்டுச்சாணம் எல்லாம் கலந்த ஒரு கலவை என்கிட்ட இருக்குது. அதை வந்து ஒரு லேயராக போடலாம். மாட்டுச்சாணம் தான் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு கிடையாது. நான் காய்ந்த இலைகள் இல்லை அப்படிங்கிறதுனால மாட்டுச்சாணத்தை நான் இதில் எடுத்துக்கிறேன். மாட்டுச்சாணம் இல்லாதவங்க காய்ந்த இலைகளை தாராளமாக பயன்படுத்தலாம். அதுக்கு மேலே வந்து பச்சை இலைகளுடைய ஒரு லேயர். இந்த மாதிரி தொடர்ந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இலைகளை எல்லாம் வந்து காய்ந்த இலைகளையும் பச்சை இலைகளையும் சரியான ஒரு அளவில் எடுத்து போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு சரியான கலவையாக இருக்கும். இதில் வந்து நான் காய்கறிகளுடைய வேஸ்ட்டு, வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகளுடைய வேஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் எதையுமே நான் அதில் மிக்ஸ் பண்ணவே இல்லை. வெறும் இலைகளையும் பச்சை இலைகள், காய்ந்த இலைகள், அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி மாட்டுச்சாணம் ரெண்டும் கலந்த கலவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒன்று, காய்ந்த இலைகளை விட ஆட்டுச்சாணம் அல்லது மாட்டுச்சாணம் இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தும் போது அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக மக்கும். அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து கழிவுகளை வேகமாக மக்க வைக்கும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே நம்மளுக்கு கம்போஸ்ட் தயாராகிடும். இருந்தவங்க பயன்படுத்துங்க, இல்லாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி கண்டினியூவாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை பூரா லேயராக வரிசையாக அடிக்கிட்டே வாங்க. கீழே வந்து அந்த ட்ரைனேஜ் ஹோல் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக போட்டுருங்க. ரொம்பவே முக்கியமானது அது. செடிகளுக்கு வந்து நம்ம ட்ரைனேஜ் ஹோல் போடுறது மாதிரி இதுக்குமே போடணும். இதுக்கு நம்ம போடாமல் விட்டோம் அப்படின்னா நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி எல்லாம் அடிகளில் தேங்கி நின்று கீழே இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் வந்து காற்றில்லா சூழ்நிலையில் மக்க ஆரம்பிக்கும். அதாவது அழுக ஆரம்பிக்கும். போது ஸ்மெல் வரும் அதிகமாக. அதே மாதிரி சீக்கிரத்துலேயே மக்காது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா வரும். இதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா அட்டை, சின்ன சின்ன பேப்பர்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கேன். சக்கரவள்ளி கிழங்குடைய குச்சிகள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் மாடி தோட்டத்தில் பக்கத்தில் வச்சுருக்கும்போது இலைகள்லாம் காய்ந்து உதிரும் இல்லையா, அதெல்லாம் சேகரித்து வச்ச அதான் இது. இதில் நீங்கள் காய்கறி வேஸ்ட்டுமே பயன்படுத்தலாம், தாராளமாக பயன்படுத்தலாம். காய்கறி வேஸ்ட்டுகளை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாள் வந்து நல்லா சூரிய ஒளியில் காய வச்சுட்டு போடுறது நல்லது. ஏன்னா அதில் ப்ரெஸ்ஸாக நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா ஈக்கள் இதெல்லாம் வந்து முட்டையிட்டு வச்சிரும். அப்புறம் அதில் புழுக்கள் வர ஆரம்பிச்சிடும். அந்த இதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நேரடியாக வெயிலில் 2-3 நாளைக்கு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம போடுறது மூலமாக அது கொஞ்சம் நல்ல மக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியதாக ரொம்ப நல்லா சீக்கிரமாக மக்கும் அது. அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம மாட்டுச்சாணத்தை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். ஓகே, இப்போது நம்மளுடைய லேயர் எல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண் அல்லது மாடி தோட்டத்தில் வச்சுருந்தீங்கன்னா அந்த க்ரோ பேக்கில் இருக்கக்கூடிய மண், அந்த மண்ணை கொஞ்சம் சேகரித்து அந்த மண்ணை வந்து இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். எதுக்காகனா நான் மாட்டுச்சாணம் போட்டிருக்கிறதுனால இந்த மண் வந்து கம்மியாக போட்டால் போதும். நீங்கள் வந்து வெறும் இலைத்தலைகளை மட்டும் நீங்கள் வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னா மண் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி சேர்க்கணும். ஏன்னா வெறும் இலைத்தலைகளில் வந்து மக்க வைக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி மண்ணில் தான் மக்க வைக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்கும். அப்படிங்கிறதுனால மண்ணை எடுத்து நம்ம அந்த மாதிரி மேலே போடணும். மண்ணை வந்து நடுவுலையெல்லாம் கலக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. நம்ம மேலே மண்ணை எடுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம தண்ணியை ஊற்றினாலே போதும். தண்ணியை ஊற்றினாலே அந்த தண்ணி கீழே போகும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்களை பூரா எடுத்து, மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை பூரா எடுத்து கொண்டு போய் கீழே போய் சேர்த்துரும். அதனால அதை நம்ம வைக்க ஆரம்பிச்சிடும். வெறும் தோட்டத்து மண்ணை எடுத்து மேலே போட்டுருங்க. ஃபுல்லாக நம்ம இருக்கக்கூடிய இதெல்லாம் கவர் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க. தண்ணியை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமாக, அதாவது சுளன்னு ஆகிற மாதிரி ஊற்றக்கூடாது. ரொம்ப கம்மியான அளவுலையும் ஊற்றக்கூடாது. 60% ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த டீத்தூளை வச்சு கம்போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கும். 60% ஈரப்பதம் அப்படிங்கிறத நான் அதில் காமிச்சிருப்பேன். அதாவது நம்ம அந்த பொருட்களை வந்து கையால் எடுத்து பிடிக்கும்போது இறுக்கி பிடிச்சோன்னா அந்த விரல் இடைகள் வழியாக நீர் வந்து வெளியேறக்கூடாது தண்ணி. அந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் வந்து 60% ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தண்ணியை வந்து கரெக்டாக ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு ஒரு நிழலான பகுதியில் வைங்க. ஒரு 15 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் எடுத்து பிரட்டி விடணும். அதாவது கீழே இருக்கக்கூடிய கழிவுகள் மேலே வரணும், மேலே இருக்கக்கூடிய கழிவுகள் கீழே போகணும். அந்த மாதிரி பிரட்டி விடணும். இதில் நீங்கள் உள்ளே கொஞ்சம் கையை வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டு வந்து லைட்டாக ஜென்ரேட் ஆகும். உள்ளே லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து மக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு அறிகுறி அது.
இதில் பார்த்திங்கனாலே இலைகள்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓரளவுக்கு மக்கி போன மாதிரி லைட்டாக தெரியுது. அதில் இந்த மாதிரி வந்து பிரட்டி விடக்கூடிய இந்த வேலையை ஒரு 10 நாள் 15 நாள் இடைவெளியில் வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லது. பிரட்டி விட்டதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் விடணும். தண்ணி வந்து 60% சொல்லியிருந்தால முன்னாடி அதே அளவில் தண்ணியை விட்டுறணும். தண்ணி பற்றாக்குறை இருக்கக்கூடாது, தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அதிகமானால் கூட இந்த நம்ம கீழே ட்ரைனேஜ் கோல் போட்டிருக்கிறதுனால தண்ணி ஓரளவுக்கு வெளியில் போயிடும். தண்ணி பற்றாக்குறை மட்டும் இருக்கக்கூடாது. தண்ணி பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் மேல் பகுதியில் அதிகமாக வரும். தண்ணி ஊற்றாமல் விட்டோம்னா சீக்கிரத்துலேயே அது காஞ்சு போயிடும். காஞ்சு போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மேலே வந்து அந்த நுண்ணுயிர்களெல்லாம் அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் செத்து போயிடும். கீழே இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் வேகமாக மக்கும், மேலே இருக்கிறது வேகமாக மக்காது. அதனால தான் அந்த மாதிரி பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம 15 நாள் கழித்து பிரட்டி விட்டு அதில் அந்த தண்ணியை ஊற்றியாச்சு. இதே மாதிரி தொடர்ந்து 15 நாளுக்கு ஒரு இடம் பண்ணிடுங்க. நிழலான பகுதியில் வச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு 60 நாள் கழித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து முழுமையாக கம்போஸ்ட் ரெடி ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, சின்ன சின்ன இலைகளை மட்டும் போடணும், பெரிய குச்சிகளை போடக்கூடாது அப்படின்னு. பெரிய குச்சிகள் போட்டதுனால பார்த்திங்கன்னா நிறையா குச்சிகள் வந்து மக்காமல் அப்படியே கிடக்குது. இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் நம்ம வந்து வீட்டில் ஒரு கடைகளில் போய் கம்போஸ்ட் இதெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து நல்லா பவுடர் மாதிரி இருக்கும். அது எப்படின்னா இந்த மாதிரி குச்சிகள்லாம் இல்லாமல் மண் சளைக்கக்கூடிய அந்த சல்லடை மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வச்சு சலிச்சிடுவாங்க. அப்படி சலித்து எடுக்கிறதுனால இதில் வந்து அதில் குச்சிகள் எதுவுமே இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக வெறும் அந்த கம்போஸ்ட் மட்டும் இருக்கும். நம்மளும் அந்த மாதிரி குச்சிகளை அப்புறம் கையாலே பிறக்கி எடுத்துடலாம். பிறக்கி எடுத்துகிட்டு நம்ம நேரடியாக செடிகளுக்கு வந்து இந்த உரத்தை பயன்படுத்தலாம். நம்ம வந்து கம்போஸ்ட் ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக தொடர்ந்து ஒரு 50 நாள் வரைக்கும் நீர் வந்து நம்ம தண்ணி காய கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கடைசி 10 நாளுக்கு வந்து நீர் கொடுக்கறத நம்ம நிப்பாட்டிடணும். அப்படி நிப்பாட்டினா தான் நம்ம எடுக்கும்போது ஒரு நல்ல பவுட்ரு மாதிரி இதாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு இது இவ்வளோ ஈரமாக இருக்குதுன்னா, நான் வீடியோ எடுக்கிறதுக்காக மாடி கொண்டு வந்தேன். லைட்டாக தூறல் விழுக ஆரம்பிச்சிருச்சு. இது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால தூறல் விழுக ஆரம்பிச்சிருச்சு, லைட்டாக நனைஞ்சிருச்சு. அதனால் கொஞ்சம் சுதன்னு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி வரதுனாலலாம் ஒன்றும் எதுவும் பாதிப்பு ஏற்படாது. குச்சிகளை எல்லாம் பிறக்கி போட்டுடலாம். பிறக்கி போட்டதுக்கப்புறமா நம்ம இந்த சூப்பரான கம்போஸ்ட்டை வந்து செடிகளுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். நீங்கள் இந்த கம்போஸ்ட்டை ரொம்ப அதிக அளவில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போல் செடிகள் பயன்படுத்துவீங்க. மீதி என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு நிழலான பகுதியில் சேமித்து வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு 2 தொட்டியில் வந்து நம்ம கம்போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 15 நாள் இடைவெளியில் செடிகளுக்கு கொடுக்கும்போது தொடர்ந்து வந்து நம்மளுக்கு கம்போஸ்ட் வந்து உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு தொட்டியில் இன்னொரு தொட்டியில் இருக்கக்கூடிய கம்போஸ்ட்டை நம்ம செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். அது அதனால் இந்த மாதிரி ஒரு 2 தொட்டியில் வந்து நீங்கள் கம்போஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ஓகே, குச்சியெல்லாம் பிறக்கி எடுத்தாச்சு. இப்போது இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா குச்சிகள் எல்லாம் பிறக்கி எடுத்துட்டோம். உள்ளே எவ்வளோ குச்சிகள் வந்து மக்காமல் கிடக்குதுன்னு பாருங்கள். இந்த குச்சிகளெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம அடுத்த முறை கம்போஸ்ட் பண்ணும்போது இந்த குச்சிகளை நம்ம அதில் போட்டோம் அப்படின்னா இந்த குச்சிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் வந்து வேகமாக மக்க வைக்கும். 2வது கம்போஸ்ட் பண்ணும்போது இந்த குச்சிகள் வந்து இந்த மாதிரி இருக்காது, ஓரளவுக்கு வந்து அது மக்கிரும். ஸோ அந்த குச்சிகளெல்லாம் எடுத்து கீழே போட்டுறாதீங்க. அடுத்த முறை கம்போஸ்ட் பண்ணும்போது அதில் பயன்படுத்துறதுக்கு இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். அடுத்த முறை கம்போஸ்ட் பண்ணும்போது இன்னொன்று என்னென்னா, நம்ம மண் கலக்கிறதுக்கு பதில் இந்த கம்போஸ்ட் கலவையவே நம்ம மேலே கொஞ்சம் தூவி விட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்துலேயே ஒரு 60 நாள் மக்குதுன்னா ஒரு 55 நாள்லேயே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வேகமாக மக்கி உரம் கிடச்சிரும். இதை நம்ம நேரடியாக எடுத்து செடிகளுக்கு வந்து போட்டுடலாம். உரங்களை வந்து நம்ம எப்படி செடிகளுக்கெல்லாம் போடணும் அப்படின்றத பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதை போய் பாருங்கள். இதனுடைய கேரட் செடி இது, அதில் கொஞ்சம் உரம் போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து எல்லா செடிகளுக்குமே நம்ம சத்து மிகுந்த வீட்டிலேயே தயார் பண்ண கம்போஸ்ட் உரத்தை போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நான் சொன்னதில் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறந்துடாமல் நம்ம கார்டனிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.